so sorry. Are you okay? Are you hurt? No, it's okay. No problem. Yeah, I'm really it's sorry. All right. It's all right. Please listen me. Kerayan கடத்துற இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. எல்லாரையும் தரவா செக் பண்ணி அனுப்போ. எங்க பெர்மிஷன் இல்லாம யாரையும் அனுப்ப கூடாது. ஓகே சார். Mr. Singh, excuse me. போலீஸ் கிட்ட தப்பிக்கணும்னா என் கூட வாங்க. Who are you? Heroin, plastic packet, bandage. Okay. வாங்க. Excuse me, I need to talk to you. No. This way, please. No. It's nothing. But No. Body. இப்போ எப்படி தப்பிக்கிறது? சொல்றேன். ஏய், பேக குடுறா. ஸ்மார்ட் மூவ். கூல் கூல். அரசி பயமுறா. Excuse me, இந்த பேக்கை செக் பண்ணீங்களா? Sorry, sir. இதான் செக் பண்ண லட்சணமா? ஒழுங்கா செக் பண்ணுங்க.
தான் மணி வந்திருக்கிறேன். சீக்கிரமா. ஏய், போலீஸ் ஃபுல்லா சர்ச் பண்ணுதுடா. மூணு முடுக்குல தேடிட்டு இருக்காங்க. இந்தா தங்க அந்த பொருள்கிட்ட அடிச்சு எங்கிட்ட கொடுத்துட்டா. ஏய், என்னடா கூலா போயிட்டு இருக்கிற? நீ முதல்ல என் பெட்டி எடுத்துட்டு போ. நீ எப்படிடா தப்பிப்ப? இதுக்குதான் போலீஸ் சொல்ல வேணாம் சொன்ன, கேட்டியா? போடா, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் திரும்பமா. ஓகே, இந்த உன் பேக். இந்நேரம் மாட்டிக்கிட்டு இருப்பான். சொன்னா கேட்டாதானே? எவ்வளவு போலீஸ் ரிஸ்க் எடுக்க வேணாம்னா கேக்குறானா? போலீஸ் அடிச்சாங்களே. நீ போய் சொன்னியே. அடடடடடே. சார், அன்னைக்கு தான் மினிஸ்ட்ரி வீட்ல கொள்ள போச்சே. அதான் சார் 1.5 கோடி பிளாக் அமௌண்ட். உன்னை கேட்டேனா? என்னப்பா இது கையில கட்டு? அது ஹோம்ல விழுந்துட்டாருங்க. ஹேர்லைன் கிராக் ஆயிடுச்சு. கையிலையும் கிராக்கா? அதான் லூஸ் விடாம டைட்டா கட்டுறாங்க. மத்தவங்க கிண்டல் பண்ணா நம்ம கிட்ட வந்து சொல்லுவாங்க. நம்மளே கிண்டல் பண்ணா என்ன அர்த்தம்? ஐம் சாரி. எப்போ அடிபட்டுச்சு? நேத்து தான் 1 வீக்ல சரியாயிடும் டாக்டர் சொன்னாங்க. ஆமா, நீங்க எங்க? ஃப்ரெண்டு துபாய் போறேன். இது துபாய். என் ஃப்ரெண்டு. ஆமா, எங்க அவ்வா இல்லத்துல இருந்து ஒரு ஹேண்டிகேப் துபாய்க்கு இன்னைக்கு அடாப்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. அவரோட ரூம்மேட் கண்டிப்பா வந்து சென்ட் ஆஃப் பண்ணணும்னு ஒரு அடம் பிடிச்சாரு. அதான் கூட்டிட்டு வந்தோம். அப்படியா? எங்க? ஓ, அவரா? என்னப்பா என்னாச்சு? என் ஃப்ரெண்டு விட்டுட்டு போறேன். பாவம், மூளை வளர்ச்சி இல்லைனாலும் மனசுக்குள்ள எவ்வளவு சென்டிமெண்ட் இருக்குன்னு இவனை போய் கிண்டல் பண்ணீங்களே. உங்களுக்கு தான் ரெண்டுமே இல்ல.